Hi all, welcome to my channel. இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா Max Magic Workbook Chapter 7 Work Problems on Age தாங்க. இது part 2 வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Kim is 6 years more than Tim. If the present age of Tim is 12 years, find the sum of age of Kim and Tim. என்ன क्वेश्चनல கொடுத்திருக்காங்க? கிம்மோட வயசு வந்து எப்படி இருக்கு? டிம்மோட 6 வயசு அதிகமா இருக்கு. டிம்மோட present ஏஜும் கொடுத்துட்டாங்க 12 இயர்ஸ்ன்ட்டு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? sum of age of Kim and Tim கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம டிம்மோட வயசு என்னன்னு எடுத்துக்கலாம்? Xன்னு எடுத்துக்கலாமா? Xன்னு எடுக்கும்போது கிம்மோட ஏஜ் எப்படி இருக்கும்? 6 வயசு அதிகமா இருக்கும் டிம்மோட. அப்ப X plus 6. ஓகேவா? present ஏஜ்ல டிம்மோட வயசு எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க? 12 இயர்ஸ்ன்னு கொடுத்திருக்காங்க. present age of Tim எவ்வளோ கொடுத்திருக்காங்க? 12 இயர்ஸ்ன்னு கொடுத்திருக்காங்க. நம்ம டிம்மோட ஏஜ் என்னன்னு அஷ்யூம் பண்ணியிருந்தோம்? Xன்னு அஷ்யூம் பண்ணியிருந்தோம். அப்ப X is equal to என்னது? 12. ஓகேங்களா? கிம்மோட ஏஜ் என்னன்னு போட்டிருந்தோம்? X plus 6ன்னு போட்டிருந்தோம். இங்க X ஓட வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 12ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு 12ன்னு போட்டுக்கலாம். 12 plus 6. 12 plus 6 எவ்வளோ? 18. அப்ப கிம்மோட ஏஜ் எவ்வளோ? 18 years. என்ன கேட்டிருக்காங்க? sum of age of Kim and Tim. இங்க age of Kim வந்து எவ்வளோ? 18. age of Tim ஓட ஏஜ் எவ்வளோ? 12. அப்ப 18 plus 12 is equal to 30. அப்ப sum of age of Kim and Tim ஓட ஏஜ் எவ்வளோ? 30 years. Next question. Sohil is thrice the age of his younger brother Rohan. Sohil is 15 years old. Guess the age of Rohan. How many full moons have passed since Rohan was born? And there might be 12 full moons every year. என்ன क्वेश्चनல கொடுத்திருக்காங்க? சோஹிலோட ஏஜ் வந்து என்னன்னு கொடுத்திருக்காங்க? அவனோட எங்க பிரதரோட 3 மடங்கு அதிகமா இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவனோட ஏஜ் வந்து 15 இயர்ஸ். நாம ரோகனோட ஏஜை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் எவ்வளவு ஃபுல் மூன் பாஸ் ஆயிருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? நம்ம ரோகனோட ஏஜ் தெரியாதனால என்ன எடுத்திருக்கோம்? X. ஏஜ் ஆஃப் ரோகன் இஸ் X. அதே மாதிரி ஏஜ் ஆஃப் சோஹிலோட ஏஜ் வந்து எப்படி இருக்கும்? thrice the younger brother ரோகன். அப்படின்னா 3 into X. ஓகேங்களா? அவங்க சோஹிலோட ஏஜ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 15 இயர்ஸ் கொடுத்திருக்காங்க. நாம X ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? சோஹிலோட ஏஜை ஈக்குவல் டு போட்டு எடுத்துக்கோம். 3x is equal to 15. அப்ப ஈக்குவல் பண்ணி எழுதும்போது 3x is equal to 15. இப்போ லெஃப்ட் சைடில் எப்படி இருக்கு? மல்டிபிள் இருக்கு. அது ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடு எடுத்துட்டு வரும்போது என்னவோ மாறிடும்? டிவிஷன்ல மாறிடும். அது எப்படி எழுதலாம்? x is equal to 15/3. 15/3 டிவைட் பண்ண எவ்வளோ வரும்? 5. எப்படி? 3 5s are 15. அதனால x is equal to 5. இப்போ ஏஜ் ஆஃப் ரோகன் என்னன்னு எடுத்திருந்தோம்? Xன்னு எடுத்திருந்தோம். அதனால Xக்கு பதிலாக நம்ம இங்க என்ன போட்டுக்கலாம்? 5ன்னு போட்டுக்கலாம். அவங்க ஹிண்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்க? 1 இயர்க்கு 12 ஃபுல் மூன் சொல்லியிருந்தாங்க. அப்போ 5 இயர்ஸ் ரோகனோட ஏஜ் வந்து இப்போ எவ்வளோ இருக்கு? 5 இருக்கு. அப்போ 5 இயர்ஸ்க்கு எவ்வளோ ஃபுல் மூன் இருந்திருக்கும்? 12 into 5 போட்டிங்கன்னா எவ்வளோன்னு கிடைச்சிடும். 12 into 5 எவ்வளோ? 60. அப்போ எவ்வளோ ஃபுல் மூன் பாஸ் ஆயிருக்கு? 60 ஃபுல் மூன்ஸ் பாஸ் ஆயிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, and my சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.